எல்லோரும் ஹாப்பி. காரணம் ஜேபி மசாலா. சமைக்க ஈஸி, சாப்பிட ரொம்ப டேஸ்டி. ஜேபி மசாலா. காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. மத்திய காசாவின் நுசரத் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்பதில் பாலஸ்தீனியர்கள் ஈடுபட்டனர். 2023ஆம் ஆண்டு முதல் இதுவரை 70,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கு ஐநா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐநா அமைப்பு, மனிதாபிமான உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும், நோயாளிகள் வெளியேற பாதுகாப்பான வழிவகை செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இதேபோல் ராஃபா எல்லை திறக்கப்பட்டிருப்பதற்கும் ஐநா வரவேற்பு தெரிவித்துள்ளது. எல்லோரும் ஹாப்பி. காரணம் ஜேபி மசாலா. சமைக்க ஈஸி, சாப்பிட ரொம்ப டேஸ்டி. ஜேபி மசாலா.